கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைதான யுவராஜ் வேலூர் மத்திய சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். தற்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சிறை நிர்வாகத்தை பொறுத்தவரை நம்ம அண்டை மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதோட கம்பேர் பண்ணக்குள்ள நம்ம தமிழ்நாடு சிறைத்துறை ஒட்டுமொத்தமா குற்றவாளிகளை உருவாக்கக்கூடிய கூடமா தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்க மீண்டும் நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கிற அளவுக்கான கட்டுமான இதுகள் நம்ம இதுல நிர்வாக ரீதிகள் இல்ல. அதுக்கு சிறைத்துறை கீழ அதிகாரிகளை குற்றம் சொல்வதை விட நிர்வாகம், மாநில அரசு இவங்க தான் இது பண்ணணும். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மன்னிப்போ கடுமையான நிபந்தனைகளோட மன்னிப்பு விடணும். அதாவது உள்ள இருக்கிறவங்க மீண்டும் தப்பு செய்யாத அளவுக்கான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும். விஷ்ணுபிரியாவுடைய மரணம் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு யுவராஜுடைய பார்வை என்ன சொல்லுது? இல்ல, இது அவர்கள் செய்த தவற மறைக்கிறதுக்கான இதுதான். அதாவது அவர்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டது உண்மை, தன் உயிரை மாய்த்துக்கிட்டது உண்மை. ஆனா அது தற்கொலைன்னு சொல்ல முடியாது, நிர்பந்த கொலை. அதாவது அவர்கள் மரணம் அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு அவங்க மரணம் அடைஞ்சாங்க. அதுக்கான அனைத்து ஆவணங்களும் எங்கிட்ட இருக்கு. தள்ளப்பட்டது யார்? தள்ளப்பட்டது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் அவர்கள் தான். ஆரம்பத்திலிருந்து வெளிப்படையான சொல்லிட்டு இருக்கேன். இதுல நீங்க ஒட்டுமொத்த இதையுமே சொல்லலாம். இப்ப என் மேல போட்ட வழக்குக்காக நான் காவல்துறை குற்றம் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு இயக்கம் இல்ல, காலங்காலமா ஒரு அடக்குமுறைகள் இதெல்லாம் இயல்பானது. ஆனா ஒரு நேர்மையான அதிகாரி, தான் நேர்மையாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு நினைச்ச அதிகாரி சூழ்நிலையின் காரணமா மேல செஞ்ச இருக்கிறவங்களோட செயல்பாட்டின் காரணமா இப்ப இதுல சொன்னா எஸ்ஐல இருந்து டிஜிபி வரல சொல்லலாம், குற்றம் சொல்லலாம். அப்படி நான் சொல்ல விரும்பல. அவங்க 2 பேர் தான் ஆன் ஸ்பாட். அது என் மேல போட்ட வழக்குக்காக அவங்க நான் எதுவுமே பேசல, சொல்லல. கோகுல்ராஜ் கொலை வழக்கு அது தற்கொலை, கொலை அல்ல, தற்கொலை. என்னால் நிரூபிக்க முடியும். அனைத்து ஆவணங்களும் என்கிட்ட இருக்கு. அது எப்போ வெளியில போயிருக்கு? நீதிமன்றத்தில் நிரூபிப்போம். அதாவது இந்து சமயமாகட்டும், முஸ்லீம் சமயமாகட்டும், கிறிஸ்துவ சமயமாகட்டும், அவங்களுக்கு தனிப்பட்ட மதம், தனிப்பட்ட கோவில் இந்த மாதிரி இருக்கு. அனைத்து மதத்துக்கும் பொதுவான கோவில் நீதிமன்றம், அனைவருக்கும் பொதுவான கடவுள் நீதிபதி. எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. அனைத்து உண்மைகளையும் நீதிமன்றத்தின் மூலமா நான் வெளிக்கொண்டு வருவேன். அப்போது அது தற்கொலை தான் நிரூபிக்கப்படும். அதே போல விஷ்ணுபிரியாவின் மரணம் நிர்பந்த கொலை தான். இது திட்டமிட்ட நிர்பந்த கொலை அப்படிங்கிற அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தின் மூலமா கொண்டு இப்பவும் சொல்றேன், அவங்க 2 பேர் கட்டாயமா தண்டிக்கப்படுவார்கள். நீதிமன்றத்தின் மூலமா கட்டாயமா தண்டிக்கப்படுவார்கள். ஜாமீனில் வெளிவந்திருக்கக்கூடிய யுவராஜுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இப்போ அதான் முதல்ல சொன்னதுதான். இனி வரும் காலங்களில் தமிழக ஆட்சி நிர்வாகம், அரசு நிர்வாகம், அரசு அதிகாரிகள், இன்னைக்கு காவல்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏட்டையாவில இருந்து, நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், ஏட்டையாவில இருந்து டிஜிபி வரலுமே யாரும் அவங்களோட உள்ளார்ந்த மனதோட இந்த தவறான நடவடிக்கை செய்யணுன்றதே இல்ல. அனைவரும் நேர்மையா பணியாற்றணும் தான் வராங்க. இதுல மிக முக்கியமா நான் குற்றச்சாட்டு வைக்கிறது பொதுமக்கள் மேலதான் வைப்பேன். ஏன்னா ஒரு நேர்மையான அதிகாரி, விஷ்ணுபிரியா அதிகாரி இறந்தாங்க. 6 மாசம் அந்த எஸ்பி அங்க டியூட்டில இருந்துட்டு போறாரு. இப்போ நம்ம நேர்மையா பணியாற்றணும் பொதுமக்கள் சொன்னா போதாது. அதுக்கான சமுதாய சூழ்நிலைகளை உருவாக்கணும். ஒரு நேர்மையான அதிகாரி பாதிக்கப்படாம இருக்கணும்னா நேர்மையான அரசியல்வாதி ஆட்சிக்கு வரணும். 500 ரூபாய். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் கைதான யுவராஜ் வேலூர் மத்திய சிறையிலிருந்து நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். அவர் செய்தியாளர்களிடம் பேசிய நேரடி காட்சிகளை பார்த்தோம்.